பலர் நினைக்கிறாங்க நான் நல்லவனா இருந்தா எனக்கு யாரும் தீங்கு செய்ய மாட்டாங்கன்னு. ஆனா வாழ்க்கை அப்படியா நடக்குது? நம்பின மனிதனாலே ஏமாந்த அனுபவம் உங்களுக்கும் இருக்கா? சாணக்கியர் சொன்னார், எல்லாரையும் நம்புறவன் எதிரியை தேட வேண்டாம். அரசன் இல்லை, படைத்தலைவர் இல்லை, ஆனா ஒரு பேரரசை உருவாக்கியது மூளை. ஒரு இளம் மனிதன் இருந்தான், எல்லாருக்கும் உதவி செய்வான். பணம், நேரம், உழைப்பு எதையும் கணக்கு போட மாட்டான். அவர் பார்த்த உலகம் அரசியல், அதிகாரம், ஏமாற்றம், நம்பிக்கை, துரோகம் நிறைந்தது. அதனால்தான் அவர் சொன்ன பாடங்கள் இன்னைக்கும் உண்மை. நண்பன் கேட்டால் இல்ல சொல்ல மாட்டான். ஆபீஸ்ல எக்ஸ்ட்ரா வேலை வந்தாலும் மௌனமா செய்திருவான். ஆனா அவனுக்கு தேவையா வந்தப்போ எல்லாரும் பிஸி, யாரும் இல்ல. அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது, ஆனா எல்லாருக்கும் நல்லவனா இருந்ததுதான் தவறு. நம்பிக்கை கொடு, ஆனா கண்களை மூடாதே. புத்திசாலி மனிதன் மனதை திறப்பான், ஆனா ரகசியத்தை இல்ல. அவன் மனிதர்களை அவர்களுடைய வார்த்தையால் இல்லை, செயல்களால் மதிப்பிடுவான். சாணக்கியர் லெசன இன்றைய வாழ்க்கையில இப்படி ஃபாலோ பண்ணுங்க. அவன் மனிதர்களை அவர்களுடைய வார்த்தையால் இல்லை, செயல்களால் மதிப்பிடுவான். எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், எல்லாருக்கும் ஹெல்ப் செய்ய வேண்டாம், எல்லாருக்கும் உங்கள் பெயின் சொல்லாதீங்க, ரெஸ்பெக்ட் கேட்காதீங்க, எல்லை வையுங்க. நல்லவனா இருங்க. அது அழகான குணமானா எல்லாருக்கும் இல்ல. இப்ப சொல்லுங்க, நீங்க நல்லவனா இல்ல புத்திசாலியா?